நமஸ்காரம். இனியோட டாபிக் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் மூணாவது செடியை பற்றி என்னன்னு கேட்டால், செடி இல்லை, அது மரம், வில்வ மரம். ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு அழகாக அது வந்து சோமவார பிரதோஷ காலத்தில் வில்வத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு அவகாசம் கிடைச்சதுக்கு அது ஒரு பெரிய நன்றி. பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ ஏக வில்வம் சிவார்ப்பணம். ஸோ சிவனுக்கு உகந்த இலை வந்து வில்வம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய பேர் உங்களுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி எல்லா சுவாமிக்கும் வில்வம் போடலாம். எல்லாத்துலேயும் உகந்தது சிவனுக்கு. அண்ட் இதில் வந்து என்னன்னு கேட்டோன்னா, நிர்மால்யம் அதாவது 2-3 நாள் ஆனாலும் கூட நம்ம வந்து அந்த வில்வத்துக்கு வந்து தோஷம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பெரிய வரம் வாங்கியிருக்கு அந்த வில்வத்து. அப்போ இந்த வில்வத்தால் நம்ம பூஜை பண்ணுறதுனால நமக்கு மன நிம்மதியும் ப்ராஸ்பரிட்டி, மகிழ்ச்சியும், அபண்டன்ஸாக நமக்கு கிடைக்கும். ஆச்சா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டேன்னா, நெகட்டிவிட்டிஸ், நம்மக்கிட்ட ஒரு விதமான கெட்ட எண்ணங்கள் வராமல் அது தடுக்கும். அண்ட் இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னா, அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்த வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய பலம் இருக்குது. அதுக்குண்டான குவாலிட்டி இருக்குது. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து அதை பியூரிஃபை பண்ணும். மூணாவது என்னன்னா, குட் கர்மா. அதை நமக்கு வந்து என்னன்னு கேட்டேன்னா, இப்போ நான் வந்து அது மெயினாக நான் வந்து அதை பாவிக்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை வில்வ மரம் எங்கே இருந்தாலும் அந்த வில்வ மரத்துக்கு நீங்கள் பால் விட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஓடி போயிடும். யூ கேன் ஓவர் கம் தட் டிஃபிகல்ட்டிஸ். இன்னொன்று, பேட் லக் வராது. லக்கு வருதா வரலையாங்கிறது அப்பாற்பட்டது, பேட் லக் வராது. ஸோ அதனால் வில்வத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே இருந்தாலும், இப்போ எனக்கு எங்கள் வீட்லேயே இருக்குது, அதனால் நான் எங்கேயும் போக வேண்டியதில்லை. வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. ஸோ வில்வத்துக்கு நம்ம பால் விட்டுண்டு வந்தோன்னா 3 வாரம் நீங்கள் மினிமம் பண்ணினா நினச்ச காரியம் நடக்கும். ஆச்சா, இது வந்து ஸ்பிரிச்சுவலாக அதோட பெனிஃபிட்ஸ். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு கேட்டேன்னா, ரெண்டாவது கேட்டகிரி மெடிசினல் வேல்யூன்னா, அந்த இலையை வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து சாப்பிட்டுன்னு உட்கொண்டால் என்னெல்லாம் போகும் அப்படின்னா, டைஜஸ்டிவ், உங்களுக்கு ஏதாவது இன்டைஜஷன் இருந்தாலோ இல்லைனா கான்ஸ்டிபேஷன் இருந்தாலோ, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு விதமான மலம் கழிக்கிறதுக்கு உண்டான ப்ராப்ளங்கள்லாம் இருந்ததுன்னா அது போக்கிடும். ரெண்டாவது, பூஸ்ட் இம்யூனிட்டி. அது உங்களுக்கு குறைபாடு இருக்கோ அதை வந்து நல்ல ஊக்குவிக்கும். ஏதாவது உங்களுக்கு ஒரு விட்டமின்ஸ் ஏதாவது ஒன்று கம்மியாச்சுன்னா இந்த வில்வ இலை நீங்கள் சாப்பிட்றதுனால இம்யூனிட்டி, எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்களுக்கு வரும், உடம்பு உங்களுக்கு வரும். மூணாவது வந்து என்னென்னா, கண்ட்ரோல் டயபெட்டிக். இந்த பிளட் சுகர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிளட் சுகரை வந்து லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது இந்த வில்வத்துக்கு. ஸோ எல்லாமே காரணம் கர்த்தா. என்னென்ன செடிகள் எல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அது உபயோகத்துக்கோசரம் தான் கடவுள் படைச்சிருக்கார். பட் நம்ம அதை தெரிஞ்சுக்காம, நம்ம வந்து அதை தெரிஞ்சுட்டும் அதை உபயோகிக்காமல் இருக்கக்கூடிய தவறுகள் நம்ம பண்ணுறோமே வெளிய கடவுளை நம்ம ஒன்றுமே சொல்லக்கூடாது. சரி, நாலாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டேன்னா, கூலிங் எஃபெக்ட். இப்போ இந்த பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வில்வத்தில் வரக்கூடிய பழம், காய் வந்து எப்படின்னு கேட்டேன்னா, அந்த வில்வக்காய் ஒரு வேளை கீழே விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வில்வக்காயை அழகாக எடுத்து கொஞ்சம் அலம்பியில் நல்ல ஈரத்துணியால் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் பட்டை, தட் இஸ் அழகாக வீவிதி பட்டையால் பட்டு சந்தனம் குங்குமம்லாம் இட்டு நீங்கள் வீட்டில் அதை சுவாமி பூஜையில் வச்சு நீங்கள் அதுக்கு டெய்லி நீங்கள் எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஆராய்ச்சினா அது உங்களுக்கு காவல் தெய்வம். இப்போ பழம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பழத்தை நம்ம உட்கொண்டோம்னா அது வந்து சமயத்தில் பார்த்தோன்னா பழம் மாதிரி இருக்கும். அந்த காயை வந்து உடைச்சா அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது கொஞ்சம் துவப்பாக இருக்கும், அது நல்லா இருக்கும். அதில் வந்து வெல்லம் போட்டோ இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை போட்டோ அந்த மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடலாம். அதை சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கூலிங் ஏஜென்ட். நல்ல நார்த்லலாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் பயங்கரமாக ஹீட் இருக்கும்.
உங்களுக்கு டெல்லி அந்த சைட்லலாம் நீங்கள் போனேன்னா சம்மரில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனாலையோ ஜூஸ் மாதிரி அது வாட்டர் மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம அதை உட்கொண்டதுனால நமக்கு அது ஒரு கூலிங் ஏஜென்ட் நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறதுன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. எங்கேயாவது நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் போக்குறதுக்கு கூட இந்த பழம் நமக்கு யூஸ் ஆகும். ரொம்ப விசேஷங்க. இந்த வில்வ மரம் வந்து அவ்வளோ நல்லதுங்க. அப்புறம் இது வந்து உங்களுக்கு முட்டு வலி அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸுக்கும் அதை நம்ம உட்கொண்டோன்னா கண்டிப்பாக அதை இன்ஃப்ளமேட்ரி அதை எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறா. இன்னொன்று ரெஸ்பிரேட்ரி, நம்ம மூச்சு விடாமல் ஆஸ்துமாலாம் வருது பார்த்தீங்களா, இந்த ஆஸ்துமாலாம் வந்து போக்குறதுக்கு கூட இந்த வில்வ இலையை நம்ம அழகாக உட்கொண்டோம்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும். அந்த ட்ராக் அந்த இந்த ஃபுட் பைப்லேருந்து உங்களுக்கு அந்த லங்ஸுக்கு உண்டான ட்ராக்கெல்லாம் வந்து க்ளீனாக இருக்கும். இன்னொன்று முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு கேட்டேன்னா லிவர் டிடாக்ஸ். அதாவது லிவரில் இருக்கக்கூடிய வேண்டாத கொழுப்புக்கள், இந்த கொழுப்புக்கள்லாம் கரைக்கிறதுக்கு இந்த வில்வம் இலையை டெய்லி நம்ம உட்கொண்டோம்னா ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். ஸோ நீங்கள் பூஜையும் பண்ணிவிட்டு அப்போ அந்த விலையை பிரசாதமாக நம்ம சாப்பிட்டா நல்லது தானே. எவ்வளோ அழகாக நமக்கு சுவாமி என்ன அழகாக இது பண்ணியிருக்காரு. சரி, ஒருவேளை அந்த ஜாஸ்தி இருந்தது அப்படின்னாலும் அந்த நிர்மாலியம் தூக்கி போடாமல் அழகாக நம்ம உட்கொண்டோம்னா எவ்வளோ நல்லது. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, அந்த ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் காஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, சாம்பிராணி போடும்போது கூட அந்த இலையை அப்படி ட்ரை ஆனதை வந்து இப்படி உதுக்கி போட்டோன்னா அந்த புகை அந்த சாம்பிராணி போடும்போது இந்த வில்வ இலையோட இதுவும் கூட இருந்ததுன்னா அவ்வளோ நல்லதுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ப்யூரிஃபை பண்ணும். எவ்வளோ மகிமை இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்காமல் நம்ம உபயோகிக்காமல் யாரோட தப்பு? நம்மளோட தப்பு. சரி, மூணாவது மேஜர் கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா என்விரான்மெண்ட். இப்போது இது நான் என்ன சொன்னேன், என் வீட்டில் வச்சுக்கிறதுனால என்ன லாபம், எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நான் முதலே சொன்னேன் இல்லையா. ஸோ இது எனக்கு என்ன லாபம்ங்கிறத விட எங்கள் ஏரியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டேன்னா, எங்கள் ஏரியாவில் ஏர் பியூரிஃபை பண்ணுறது, மோர் ஆக்சிஜனை நிறைய பேருக்கு அது ஆக்சிஜனை கொடுக்கறதும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னா அங்கே இருக்கக்கூடிய இடத்த வந்து அப்படியே பியூரிஃபை, அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான சர்க்குலேஷன் ஆஃப் ஏர், ஹெல்தி ஏர் அதை நமக்கு கொடுக்கறது. அப்புறம் வந்து இன்னொன்று முக்கியமான இடத்துல என்னன்னு கேட்டேன்னா ட்ரவுட்டுங்கிறது ஒரு சொல்வா தெரியுமா, தண்ணி பஞ்சமெல்லாம் வந்த பூமியில் கூட இது அப்படியே நிற்குமோ. இந்த வில்வத்துக்கு நீங்கள் தண்ணி விடலைன்னா கூட அது தெரியுமா அப்படி கம்பீரமாக நிற்குமா. அது ஏன் என்னத்தினால நிற்கிறதுக்கு, இது என்ன சிம்பாலிக்காக என்ன காமிக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கேன் உங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சிவபெருமான் வில்வ ரூபத்தில் காமிக்கிறார். இது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லையா. அதாவது அந்த சில நேரங்களில் பார்த்தோன்னா அந்த பூமியெலாம் கூட பிறந்திருக்கும். வீடியோலலாம் சமயத்துலலாம் டிவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பிறக்கிற சமயத்தில் கூட நமக்கு வந்து வில்வம் தாக்கு பிடிச்சி நிற்கும் அப்படின்னா இது சிம்பாலிக்காக சிவபெருமான் நம்ம அத்தனை பேரையும் காவல் காக்கிறார், ப்ரொடெக்ஷன். அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா. எவ்வளோ பெரிய அது எங்கள் ஆற்றுல இருக்குது, அதை நான் வச்சிருக்கேன், நான் அதை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் இன்னொன்று மேஜர் பாயிண்ட், ஷேட் அண்ட் ஷெல்டர். இது என்ன ஷேட் அண்ட் ஷெல்டர் அப்படின்னு கேட்டேன்னா, வரக்கூடிய பட்சிகளெல்லாம் வந்து இதை அட்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து புஷி மாதிரி இருக்கிறதுனால அழகாக பட்சிகள்லாம் வந்து அதில் உட்காந்துட்டு இலைப்பாரும். அது எங்காத்துக்கு வந்து குச்சி 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 சத்தம் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும். பட்சிகள்லாம் எங்காத்துக்கு வருது, அப்புறம் வருதுன்னா எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா. ஸோ இந்த தோட்டம் வச்சுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. என்னென்ன செடி வச்சுக்கணும், அது நமக்கு என்ன சாதகமாக இருக்கா, அது நமக்கு ஓகேவா. இப்போ எப்படி நம்ம உணவுகள் வந்து எனக்கு எது ஏற்ற உணவு அப்படின்னு நம்ம சாப்பிட்றோமோ, சாய்ஸ் இதுதான் எனக்கு அப்படின்னு நம்ம எப்படி நம்ம உட்கொள்கிறோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி செடிகள் தான் எனக்கு சரியானது, என்னோட சரௌண்டிங்ஸ்க்கும் நல்லது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட விவரமாக நான் பேசுகிறேன். இது ஒரு பெரிய ஸ்டடிங்க. அதனால் நான் எங்கள் ஆற்றுல ஒரு வில்வ மரம் இருக்குங்கிறது நான் பெருமைக்கு சொல்லலை. இதனால்
ஒரு 10-15 பேருக்கு சந்தோஷம் மாறுது, நல்ல நல்ல விஷயங்கள் நான் வந்து பராமரிக்கிறேன் அப்படிங்கும்போது அதில் நான் சந்தோஷப்படுறேன். ஓகேவா? அண்ட் இன்னொன்று முக்கியமான சமாச்சாரம், நான் இதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். எனக்கு ஒரு சின்ன ஒரு உடம்புல உபாதை வந்ததுங்க. எனக்கு உபாதை வந்தபோது என்னன்னு கேட்டேன்னா, அதுக்கு முதல் நாள் வந்து எங்கள் வீட்டில் 2-3 கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தான். அப்போ இந்த கெஸ்ட் எல்லாம் வந்திருந்த போது நான் இந்த மாதிரி தோட்டத்தை எல்லாத்தையும் காமிக்கும் போது, இங்கே பாருங்க இதுதான் என்னோட வில்வ மரம் அப்படின்னு. அந்த வில்வ மரம் நல்லா இருந்ததுங்க, நல்ல சூப்பராக இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த உபாதைகள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நெசசிட்டி வந்துடுத்து. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் ஜஸ்ட்டு ஒன் டே தான் எனக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அந்த நெக்ஸ்ட் டே நான் வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, எல்லாமே குச்சி குச்சியாக நிற்கிறது. வில்வம் எல்லாமே குச்சி குச்சியாக. முதல் நாள் வந்து நான் அவள்கிட்ட காமிச்சிருக்கேன், கெஸ்ட்டுக்கிட்ட காமிச்சிருக்கேன், இலையெல்லாம் இருக்குது பாருங்க, இதான் எங்கள் வில்வ மரம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டே நான் ஒரு 3rd டே பார்த்தா எல்லாமே குச்சி குச்சியாக நிற்கிறதுங்க, இலையே காணோம். என்னடா அது இலையே காணோம், என்னாச்சு? யாரும் உடைக்கல, ஒன்றும் பண்ணலைங்க. இது என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன், என்னோட அனுபவம். தட் இஸ் என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக நம்ம உண்மையாக இருந்தாலும் அந்த செடிகள் நமக்கு காப்பாற்றும். இதுதான் நீங்கள் அண்டர்லைன். அப்போது நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இதுக்கு சாட்சி, அண்ட் எங்கள் தோட்டக்காரனும் எங்களுக்கு இது சாட்சி. அப்போது என்னடா இது, ஒரு நேற்று வரைக்கும் இலையாக இருந்தது, ஏன்னா அந்த முள்ளு செடிங்கிறதுனால மாடு ஈடு ஒன்றும் வராது. எப்படின்னு பார்த்தோன்னா என்னோட உபாதைகளை அப்படியே செடி வாங்கிடுதுங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து நம்பினா நம்புங்கோ, நம்பலைன்னா போங்கோ. ஏன்னா இது எல்லாமே என்னோடய குழந்தைகள். இப்போ நான் சொன்னது 3வது குழந்தைய பற்றி நான் பேசியிருக்கேன். நிஜமாக நான் அவ்வளோ பாவிக்கிறேன். அது எனக்கு உண்மையாக நமக்கு பதில் கொடுத்ததுங்க. என்னோடய உபாதையை அப்படியே எடுத்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் துளுத்து சூப்பராக வந்துடுது. ஒரு வாரம் தான், ஒரு வாரத்தில் கடன்னு அந்த துளுத்து வந்தாச்சு மேலே. எங்கள் தோட்டக்காரனும் ஆச்சரியப்பட்டான், என்னம்மா அது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வச்சு ஒரு 6 monthsலேயே வந்து வில்வம் வந்து சில நேரங்களில் சில சாயிலில் வந்து பிடிக்காது. அப்போது ஆனால் அந்த வச்சதுலேருந்தே, அந்த வில்வ செடியை வச்சதுலேருந்தே அதுக்கு ஊட்டு எல்லாம் பேசி நான் தான் சொல்லுவேன் இல்லையா, நான் மரம் செடி கொடிக்கிட்டலாம் பேசுவேன்னு. அப்போ பேசி அது கிட்டத்தட்ட நல்ல வசனம் வந்துடுது. அப்போது தோட்டக்காரனே சொன்னான், அம்மா நான் நிறைய இடத்துக்கெல்லாம் போயிருக்கேம்மா, வில்வெல்லாம் சில இடத்துலலாம் பிடிக்காது, இந்த மாதிரி நீங்கள் வந்ததே பெரிய விஷயமா அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்ததுன்னு அவன் பார்த்த உடனே அவன் அப்படியே உட்காந்துட்டாங்க. இது நிஜமாக எனக்கு நடந்த உண்மை. அண்ட் இது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தூரம் அவளை நேசிக்கிறோமோ அவ்வளோ தூரம் அவள் நம்மளை கண்டிப்பாக வாழ வைக்குங்க. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உண்மையாக இருங்கோ. என்ன நீங்கள் ஒரு சின்ன செடி ஆனாலும், ஒரு செடி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதை நேசிங்கோ. அந்த நேசித்தா கண்டிப்பாக அதை உங்களை என்ன மாதிரி சந்தர்ப்பத்துலேயும் உங்களை காப்பாற்றிட்டே வரும், உங்களுக்கு காவல் தெய்வமாக வந்துட்டே இருக்குங்க. இதுதாங்க என்னோட கருத்து. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ. அப்புறம் வந்து உங்களுக்கு கமெண்ட் கண்டிப்பாக அடிங்கம்மா. அண்ட் மெயின் திங், என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் அமாங் யோர் கான்டாக்ட்ஸ். இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு இன்னொரு செடியை பற்றி போட போகிறேன். அதனால் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய.